ஹாய் கைஸ், வெல்கம் டு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும், அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறேன். என்ன டவுட்ஸ்னால், இப்போ வந்து இவன் திடீர்னு வந்துட்டு ஃபன் வீடியோஸ் தானே போடுவோம். இவன் எப்படி திடீர்னு ஃப்ரீ ஃபயர் போடனாலும் அதில் வந்து எனக்கு ஒரு கமெண்ட்டும் வரல, எதுவுமே எனக்கு பார்த்தீங்கன்னா வரல, ஒரு சப்ஸ்கிரைபர் எதுவுமே வரல. இதில் ஆச்சுன்னா வரும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் எல்லோரும் வந்து கொஞ்சம் வச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாரி காய்ஸ், இனிமேல் நம்ம வந்து ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, நம்ம இனிமேல் வந்து சுத்தமாக ஃபன் வீடியோஸ் போட மாட்டோம். ஆனால் ஃப்ரீ ஃபயரில் உங்களுக்காக ஃபன் போடுவேன். இனிமேல் வந்து ஃப்ரீ ஃபயர் அவ்வளோவா பார்த்து எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் எப்படி எமௌண்ட்டில் வர்றது, அந்த டைமண்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். எனக்கு ஒன்றுமே இல்லை, காசு மட்டும் தான் கொஞ்சோண்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து கொஞ்சம் மட்டும் சொல்லி விடுங்க. வாங்க அப்படி லோடிங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதேமாரி வந்து இந்த கேமுக்கு நீங்கள் வந்து நல்ல சப்ஸ்கிரைப்பை கொடுக்குறீங்க தான் நான் ரொம்ப அந்த கேம் ப்ளே வந்து எடுத்து போடுறேன்னு. ஃப்ரீ ஃபயர் பற்றி என்ன வரைக்கும் எதுவுமே தெரியாது, நான் ஃபஸ்ட்டே சொன்னதான். அதனால் நீங்கள் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் மட்டும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு முடியலன்னா பண்ணாதீங்க, முடிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள். அதேமாரி கமெண்ட்டில் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்தமாரி போடுங்க. நம்ம வந்து இப்போ இந்தமாரி ஃப்ரீ ஃபயர் எடுத்து போடலாமா, இல்லைனா வந்துட்டு இந்தமாரி போடலாமா, ஃபன் வீடியோஸ் போடலாமா. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்தமாரி ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுறதே. இதில் தான் இப்போ என்விஆப்பில் தான் உங்களுக்கு கூட பேசி கூட எடிட் பண்ணி போடுறேன். வாங்க லோடிங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ரொம்ப பேசுகிறோம் போல் இன்ட்ரூவே. வாங்க வெயிட் பண்ணலாம். மேட்சுக்குள்ளே வந்துட்டோம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து இந்த மாதிரி டீம் மேட்ச் தான் நிறைய இனிமேல் வந்து போட போகிறோம். பார்த்தீங்கன்னா கன் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மேட்சாக போய் தூக்குறோம். சொல்லப்போனால் எனக்கு இந்த ஃப்ரீ ஃபயரை பார்த்து ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சுன்னா இதில் ஒன்றுமே ஸ்கோர் எடுக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறது. அப்புறம் எத்தவனே போய் சேர்த்துற முடியிறேன். நல்லா இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். ஒரு எனிமையாச்சுரா போடணும் காய்ஸ். எல்லோரும் கமெண்ட்டில் தான் எனக்கு எப்படி திட்டுவீங்கலாம் கூட எனக்கு தெரியும். திட்டுவீங்க எப்படி பண்ணுவீங்களோ எல்லாமே எனக்கு தெரியும். இதோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹெட் ஷாட் போட்டு மாடியை வச்சிட்டான் பாரு. சும்மா மண்டையை ஓடிக்கல, அதோ சைட்லேருந்து ஒருத்தன் வச்சிட்டான். இவனும் இப்போ எழுத்து போயிடுச்சு. அதை ரிவ்யூ பண்ண வரான். இவங்க டீம்லேயே ஃபஸ்ட்டு சத்தவனா நானாக தான் இருப்பேன். இன்னும் எப்படி என்னை சாவச்சேன்னு பார்ப்போம். சே, அவனுக்கு பாதி எழுத்து குறைஞ்சிச்சுங்க. நான் மட்டும் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் லாங்கில் டிஸ்டன்ஸில் போய் சுட்டுருந்தேன்னா வின் ஆகிட்ருப்பேன். நான் ஒன்றும் அந்த குடவுன்லேருந்தே நான் ஒரு பக்கம் தாக்குறாங்க, மேலேருந்தே ஒருத்தவன் தாக்குறான், இந்த பக்கம் இந்த ஒருத்தவன் கத்தியில் வந்து என்ன தாக்குறான். நான் எப்படி ஒருத்தவன் மட்டும் எப்படி அப்போ கூட என் டீம் மென்ட்டு என்ன இது நான் அது பாருங்க, நான் தான் லாஸ்ட்டில் கீழே இருக்கிறேன். இந்த மேட்ச் ஆச்சுன்னா பார்ப்போம், ஃபஸ்ட்டில் வரேனா இல்லை செகண்டில் வரேனா, தேர்டில் வரேனா, ஃபோர்த்தில் வரானான்ட்டு. கொஞ்சம் நல்ல கண்ணு தான் எடுத்துன்னு வந்துக்கிறேன். மஷ்ரூம் ஒன்று எடுக்கிறதுக்குள்ளே எல்லோரும் வந்து எடுத்துன்னு ஒரு கிரானைட்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நான் எடுக்கவே இல்லை, மொத்தத்தையும் எடுத்துக்கிறாங்க வேகமாக போயிட்டு. அதேமாரி ஹெட்சைடு போட்டு நம்ம பெரிய மேட்ச் வந்ததுனால ஸ்கோர் மேட்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து தான் இது பார்த்தீங்கன்னா ஏறும். அப்படியே சைடில் போய் ஏறி இல்லை நான் நினச்சேன், பார்த்தா சைடில் வந்து ஒரு எனிமி வரான். அவனை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன். இதோ மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவன் வரத்துக்குள்ளே நான் ஒரு பக்கம் வேகமாக போயிட்டு இந்த பக்கம் போய் நிடுகினேன் ஒரு மூளையாக. வரவாங்க அதுதான் மேலே ஒருத்தன் இருக்கிறான், ஸ்கோப் பண்ணி ஏதோ பக்கத்தில் வந்து ஒன்று சுட்டேன். இங்கே ஒருத்தன் கீழே செத்துட்டுக்கிறான்ல, அதை நான் பார்க்கவே இல்லை. அவன் செத்ததை விட்டுட்டு அவனை போட்டு சுட்டு இருந்தேன். மேலேருந்து ஒரு பொண்ணு வந்து என்னை வந்து பிடிச்சி கால் பண்ணிடுச்சு. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு காய்ஸ். அவன் தான் எவனாச்சும் வந்து ரிவ்யூ பண்ணுவானா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவன் கூட செத்தவன் வந்து கீழே போயின்னுக்கிறான். நான் வந்து சரி நானும் அவன் பின்னாடி வந்து கீழே போயின்னுக்கிறேன். மேப்பில் பார்த்தா பசங்களாம் கொஞ்சம் இந்த பக்கம் தான் தெரியும். அந்த பக்கம் போவாதுற, இந்த பக்கம் எனிமி இருக்கிறான்னு அவங்ககிட்ட சொல்கிறேன். எனிமி அந்த பக்கம் மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வந்துக்கின்னு இருப்பான் அந்த பக்கம். இதோ பார்த்தீங்களா, நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டான் பாருங்க. இப்போ என்னத்தான் அவன் டார்கெட் பண்ணி சொல்லுவான். ஆனால் அவனை வந்து ஏன் டீம்மெண்ட் வந்து முடிச்சிருவான். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொலை வெறியோடு தான் சாப்பிட்றோம். அது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு, ஒத்தோட ரிவ்யூ பண்ண வரல. இப்போ அந்த ஒத்தம் வந்து 2 பேரை போட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. வாங்க என்னை அவன் ஏதோ இந்த பொண்ணு தானே போட்டுச்சின்னு எனக்கு அப்பயே தெரியும். ஒன் டாப் கண்ணை வச்சுதோ பார்த்தீங்களா உஷாராக கீழே எடுத்துன்னு போயிடுது. இந்த மேட்சில் நான் 0 தாங்கிறேன்.
ஏன்னா ஆப்பனண்ட் அவன் ஒரு கில் எடுத்துட்டுக்கிறான் போல். பார்த்தீங்களா, இதை மொத்தம் ஸ்கோப் படி எடுத்து ஒருத்தவனை மண்டையை ஓடிக்கணும், ஃபுல் ஹெல்த்துக்கு ஓடிக்கணும் தான் கைஸ் எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை. வாங்க பார்ப்போம் ப்ளோ பிளேயர் ஆகிறப்பா ஆகலையான்ட்டு டவுட் தான். ஆனால் இந்த ஃப்ரீ ஃபயர் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் கொஞ்சமாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு இது பிடிக்குதா இல்லை பிடிக்கலையா. அதுமாரி இல்லைன்னா ஃப்ரீ ஃபயரும் ஒரு பக்கம் போடுறேன், இது ஒரு பக்கம் வந்துட்டு இதையும் வந்து போடுறேன். பார்த்தீங்களா, இப்போ அவனுக்கு ஹெட்செட்டு அவன் ரிவ்யூ பண்ணுற நிலமையிலேருந்தான் பின்னாடி போத்த வந்து என்னை போட்டான் பார்த்தீங்களா. ஆனால் அவன் எங்கேருந்து போட்டான்னு காய்ஸ் தான் எனக்கு தெரில காய்ஸ். இதோ இவன் வந்து அந்த பொண்ணு தான் காய்ஸ் என்னை போட்டிருக்கான். இப்போ போய் அவன் அந்த பொண்ணுக்கிட்ட செத்துருவான்னு பார்த்தா நான் மட்டும் தான் ரிவ்யூவில் இருக்கிறேன், இது எல்லோரும் அவங்க செத்துட்டுக்கிறாங்க ஆப்போனன்ட் டீமில். இந்த மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் முட்டையில் இருக்கிறேன். ஆனால் நாங்கள் தான் வின் ஆக போகிறோம், அது மட்டும் எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. அந்த கன்னை மட்டும் ஃபுல்லாக பில்ட் பண்ணிடுறேன், ஏன்னா செம்ம கன்று காய்ஸ் அது என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறமா அந்த ஷார்ட் கன் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கன்று. இதோ இந்த கன்று, அப்புறமா அந்த கன்று, இந்த கன்று, இதில் வர பாதி கன்று எனக்கு பிடிச்சது தான். ஃபஸ்ட்டு ரேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் கொஞ்சம் ஃபஸ்ட் ரேக்கில் கூட 4th இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேலே விட்டதை பார்த்துனுக்கிறேன் பார்த்தீங்களா, நல்லா இருக்கா நல்லா இல்லைன்ட்டு. அதேமாரி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இதை எப்படி எடிட் பண்ணுறது அதுமாரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் எனக்கு சொல்லிடுறாங்க. ஏன்னா இதான் ஃபஸ்ட் வீடியோ ஸ்கோப் பண்ணி ஹெட்செட் போட்டுடலான்னு நினச்சேன். அதுதான் ஒருத்தவனை எப்படியோ போட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் சேர்த்துடா. இப்போ அவனை போய் ரிவ்யூ ஒரே ஒருத்தவன் தான் இருக்கிறான். அவன் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹெட்செட்டை போட்டு அவன் என்னை முடிச்சிருவான் டோட்டலாக. அவன் என்னை முடியலை, என் டீம்மெண்ட்டு வந்து அவனை முடிச்சுட்டேன். நான் போய் சரி பக்கத்தில் இவனுக்கு போய் ரிவ்யூ பண்ணிட்டேன். அவன் தான் முடிச்சிடுறத பார்த்தீங்கன்னா நான் போய் நிற்பேன், வேலைக்காரங்க வந்து AK-47 எடுத்து போடுறவங்க. இந்த மாதிரி தான் சீனு. இதோ இந்த கீழே க்ரீன் கலரில் ஒரு கன்று இருக்குல்ல, அது கூட செம்ம கன்று தான், ஸ்கோப் பண்ணி பயங்கரமாக அடிக்கலாம். அடுத்ததை பற்றியில இந்த மெத்தட் ஸ்கோப் பண்ணி அடிக்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. இந்த மொட்டை மாடியில் போயிட்டு அடிக்கலான்னு பார்த்தா அங்கேருந்தே எனக்கு ஒருத்த மண்டையை வச்சுருவான்னு நினைக்கிறேன். இல்லை காய்ஸ், மண்டையை உடைக்க மாட்டான். இந்த இடத்துல ஒரு பைப்புலேயே வர மாட்டான். ரூம் மாற்றி வந்துட்டேன் காய்ஸ். இந்த ரூம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா ஒரு பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூம் தான் போனேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேலாம் தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாதனால நான் வந்து ஜம்ப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவேன். சைடில் பூந்து போனால் அங்கேருந்து ஒரு எனக்கு மண்டையை போட்டு வச்சிருவான் காய்ஸ். மண்டையை போட்டு வச்சிருவான். ஒரே ஒருத்தன் தாக்குறான், அது மேலே கிராம் பாருங்க, அது ஷீல்டு போட்டுக்கிறான் பாருங்க. டீமெண்ட் இப்போ மேலே போயிட்டான் தான் டோட்டலாக போயா காய்ஸ். போயாடா அட கட்சி வரைக்கும் நான் ப்ளோ பிளேயர் இல்லைடா. ப்ளோ பிளேயராக நம்புவோம். அவங்க ஒன்று தான், நம்ம 4 பாயிண்ட்டு காய்ஸ். பெருமையாக இருக்குது காய்ஸ் எனக்கு. பார்த்தீங்களா, ரிவ்யூ பண்ணுற போகிறேன் அதுக்குள்ளே போய வந்துருச்சு. ஆனால் நான் வின்னாக மாட்டேன்னு எப்போ தெரியுமா, ஏன்னா கொஞ்சம் ப்ளோ பிளேயர் போல் இவன். ஆனால் பாருங்கள் இவனுக்கு எதோ எமௌண்ட்லாம் இருக்குது. சரி காய்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.